friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பாசிப்பயிறு வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக் பண்ண போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதேனா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாசிப்பயிரை வேக வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் பாசிப்பயிறு எடுத்துர்க்கேன். இது வந்து 100 கிராம். இதை வந்து ஒரு குக்கர்ல மாத்திக்கோங்க. மாத்திட்டு 1-2 வாட்டி தண்ணில அலசி சுத்தம் பண்ணி இதுக்கு வந்து 2 மடங்கு தண்ணி சேர்க்கணும். 1/2 கப் பாசிப்பருப்புக்கு நான் வந்து 1 கப் தண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாசிப்பயிறு நல்லா வெந்து வந்திருக்கு. அது ஒன்று எடுத்து நம்ம அழுத்தும் போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படி மாவு போல் வெந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். இப்போ வந்து இதே குக்கரில் கண்டினியூ பண்ணுறதுனாலும் ஓகே தான். நான் வந்து இன்னும் வீடியோக்கு நல்லா தெரியறதுக்காக இன்னொரு பெரிய அகலமான பேனில் மாற்றிருக்கேன். மாற்றிட்டு இது கூடவே நம்ம பாசிப்பயிறு எடுத்து அதே அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 கப் துருவின தேங்காய். இப்போ இது கூடவே இனிப்புக்காக நான் வந்து 125 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம வந்து 1/2 கப் பாசிப்பயிறு எடுத்தோம். அதுக்கு வந்து 1.5 மடங்கு 1/2 கப்பே அதே அளவு சேர்த்தோன்னா கொஞ்சம் இனிப்பு குறைவாக இருக்கும். அதனால் அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு வேணும். நான் வந்து 125 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து அழுத்தி எடுத்த கப்புன்னு பார்த்தோன்னா 3/4 கப் வரும். கொஞ்சம் லூஸாக எடுத்தோம் அப்படின்னா 1 கப்பை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம சூடு பண்ணும்போது அப்படி அந்த வெல்லம் கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ளாட்டான ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம அழுத்தி விடணும். அப்போ தான் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஒரு இது மாதிரி இருக்கும். நமக்கு வந்து கை வச்சு பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு நல்லா ஸ்மூத்தாக வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இது வந்து ஆறட்டும். அந்த கேப்பில் நம்ம வந்து வெளி மாவு தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் பண்ண போகிறேன். கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா நம்ம வந்து மைதா மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நம்ம வந்து பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்புக்கு அதே அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா மைதா மாவும் எடுத்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எந்த அரிசி மாவுனாலும் ஓகே தான். நான் வந்து இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 சிட்டிகை போல் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. அதிகமாக வேண்டாம், சும்மா ஒரே ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும். கடைசியாக கொஞ்சமாக உப்பு, மறுபடியும் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து கலந்து வைக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா வந்து கோட் ஆகி வரும். நான் வந்து ஒரு 3/4 கப் போல் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு வந்து கோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் வந்து நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு 10லேருந்து 12 பீஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் சேர்த்து பொரிக்க வேண்டியது இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ண போகிறோம். அப்படின்னா நமக்கு வந்து நிறைய எண்ணெய் தேவைப்படாது. ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே இந்த ரவுண்டாக உருட்டிட்டு கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. அழுத்தும் போது நமக்கு வந்து ஓரளவுக்கு ரொம்ப மெல்லிஸாக பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு குண்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளாட்டாக இருக்கணும். ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக நம்ம பண்ணும்போது அவ்வளோ எண்ணெய் நமக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடியாக வச்சுருக்கக்கூடிய மாவில் அப்படி டிப் பண்ணி எடுத்துடலாம். மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நல்லா கோட் ஆகும். கொஞ்சம் திக்கான லேயராக கோட் ஆகும். தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியாக தான் கோட் ஆகும். இப்போ ஒரு பேனில் நான் வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சுருக்கேன். நமக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய எண்ணெய் தேவைப்படாது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே சேர்க்கணும். ரொம்ப ஹை ஹீட்டில் வேண்டாம், கொஞ்சம் மீடியம் ஹையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காமல் வரும். குறைவான சூடில் இருந்துச்சுன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி சேர்த்ததுமே அப்படியே பொரிஞ்சு பபிள்ஸ் வரதில் இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இதை வந்து ஒரு 2 வாட்டி நம்ம திருப்பி போட்டு எடுக்கும்போது அழகாக பொரிஞ்சு வந்துடும். இது வந்து நல்லா அடிகனமான பேனாக இருக்கும்போது நமக்கு வந்து ஒட்டாமல் நமக்கு வந்து ஈஸியாக இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ண வரும். ஒரு இரும்பு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க, அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி பாருங்கள், இப்போ வந்து நல்ல 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இது வந்து அந்த ஓரங்கள் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது பாருங்கள் மீதி எண்ணெய்லாம் அப்படியே தான் இருக்கும். நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்மக்கிட்ட வேக வச்ச பாசிப்பயிறு இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். சாயங்காலம் ஸ்நாக்குக்கு வந்து சூப்பராக இருக்கும். சடா, அவ்வளோதான், சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.